அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 5 கிரக சேர்க்கை. ஒரு கிரகங்கள் ஒன்றோட இணையும் போது அது ஒரு அற்புதமான யோகமாக செயல்படும். அதே கிரகங்கள் ஒரு பாவகஸ்தானத்தில் இணையும் போது அது சில தோஷங்களாகவும் பாதகஸ்தான பலங்களான கெடுபலன்களையும் கொடுப்பது உண்டு. ஆனால் இந்த 5 கிரகங்கள் இந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு கடக ராசிக்கு 8ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் பண்ண போகுதுங்க. அந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு மாறுதலான ஒரு முன்னேற்ற பலன்கள், அது தொழில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் நமக்கு எந்த மாதிரி ஒரு சுக பலனத்தை இந்த கிரக பயிற்சிகள் நமக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆப்ஷன் கொடுங்க. கடக ராசின்னா அற்புதமான யோகம் பெற்ற ராசி, ஜலராசி. கடகத்துக்கு தாங்க சந்திர பகவான் ஆதிக்கம் செலுத்துவார், ஆட்சி பலம் கொடுக்குவார். அப்போது அதனால தான் நீங்கள் எல்லார் மேலேயும் அதிகமான அன்பு வைக்கிறதும், குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை எடுக்கிறதும், அதே சமயத்தில் இடம் மாறி தொழில் செய்யக்கூடிய சில வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கும் இதுதான் காரணம். அதே சமயம் சமீப காலங்களாக ஒரு 5 வருஷமாக சொன்னோம்னா எவ்வளவோ சில போராட்டங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஒரு விதத்தில் பார்த்தோம்னா பொருளாதாரத்தில் நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. ரொம்ப நல்ல இடத்துல வேலை செஞ்சுங்க, நல்லா சம்பாரிச்சுங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா எதுவும் மிச்சம் இல்லைங்க, அடுத்தவங்களை நம்பி கொடுத்து ஏமாற்றப்பட்டுட்டுங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் பார்த்தோம்னா இந்த 5 வருஷமாக சரியான வேலையாக அமையலைங்க, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், ஆனால் எங்கே போனாலும் ஒரு இடத்துல நிரந்தரமாக இருந்து வேலை செய்ய முடியலைங்க. நல்ல இடத்துல வேலை செஞ்சுங்க, திடீர்னு பிரச்சனையாகி போச்சு, அன்னையிலேருந்து பார்த்தோம்னா எதுவுமே சரியாக எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லுவீங்க. சிலருக்கு பார்த்தோம்னா உடல் ரீதியிலேயே எனக்கு மன ரீதியிலேயே சில குழப்பங்கள் ஏற்பட்டதுனாலங்க எதுவுமே என்னால் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியல. திட்டம் போடுறேங்க, அது சரியாக செயல்படுத்த முடிய மாட்டேங்குது. 90% ஓகே ஆகிற மாதிரியே வருதுங்க. கடைசியில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விதத்தில் அது பிரேக் ஆகிடுதுங்க. அதனால் எந்த வேலையும் முழுமையாக என்னால் செய்து முடிக்க முடியலைங்க அப்படிம்பிங்க. இது இப்படியே திசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி கிரக பெயர்ச்சிகள் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் சில குலவரும்படி சில குழப்பங்கள் கடகராசி அன்பர்கள் சமீப காலத்தில் அனுபவிச்சிருக்கிறீங்க. ஆனால் இதில் இருந்து ஒரு மாற்றம் வந்துருச்சா அப்படின்னு சமீப காலமாக சில வாய்ப்புகள் வந்ததான்னு பார்த்துட்டாலும் சொல்லும்படி ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அமையலை. காரணம் 12ஆம் இடத்துல குரு பகவான் வேறு. அதாவது நமக்கு ஒரு நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமைஞ்சதே தவிர அது சரியாக முழுமையாக பயன்படுத்த முடியல. அது யாராவது ரூபத்தில் ஒரு தடைகள் ஆகிறது, இல்லை நாம் திட்டம் போட்டு அதை செயல்படுத்த நேரத்தில் அது அது செய்ய முடியாத ஒரு பொருளாதாரமோ, இல்லை மற்றவங்களுடைய சூழ்ச்சியோ, இல்லை அந்த நேரம் நமக்கு போய் சேர முடியாத, அங்கே போய் அது பண்ண முடியாத ஒரு தடையோ ஏற்பட்டதுனால பண்ண முடியல. சிலருக்கு பார்த்தோம்னா இது தொழில் ரீதி மட்டும் கிடையாது, சிலருக்கெல்லாம் வாழ்க்கையை கூட குளறும்படி சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட ரீதியில் ஆரம்பத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே பெருசாகி கோர்ட்டு வழக்கு கச்சேரி பிரச்சனை அளவுக்கு போயிட்டு இருக்குதுங்க. 4 பேர் மத்தியில் கௌரவமாக எப்படி வாழணும்னு நினச்சோமோ, ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா 4 பேர் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு இது ஆயிருமாங்கிற ஒரு பயமாக இருக்குதுங்க. அப்படிங்கிற ஒரு மன வருத்தங்களும் கடகராசி அன்பர்கள் ஏற்பட்டது உண்டுங்க. இந்த சூழ்நிலையில் இருந்துங்க இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தோம்னா 23ஆம் தேதியிலிருந்துங்க உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த கிரக பயிற்சிகள் 5 கிரக பயிற்சிகளும் ஏற்பட போகுதுங்க. இது சுக்கிரன் மட்டும் மார்ச் 1ஆம் தேதியே பயிற்சி ஆகி போயிடுவாருங்க. ஆனால் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிடுவாருங்க. ஆனால் அந்த குரு 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 8ஆம் பாவகத்தில் இந்த 5 கிரக சேர்க்கை நிகழ்வுங்கிறது அதாவது கிட்டத்தட்ட அதாவது மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே தொடர்ந்து நீடிக்கிறதுனால இந்த காலகட்டம் 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம். 8ஆம் இடங்கிறது திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் சொல்லுவோம். 8ஆம் இடங்கிறது ஒரு பங்கத்தை, தேவையில்லாத சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடமும் சொல்லுவோம். ஏன்னா அந்த ஏற்கனவே அந்த ராகு இருக்கிறதுனாலங்க
நீங்கள் பங்கத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க, கஷ்டத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துக்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகமும் அந்த ராகுவோட இணையும் போது கண்டிப்பாக அந்த குரு பார்வை பார்க்குது இல்லைங்களா, குரு பலம் பெற்று பார்க்குது இல்லைங்களா, அதனால் திடீர் ஒரு எதிர்பாராத ஒரு சந்தோஷமான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டுங்க. திருமணம் சார்ந்த விஷயத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு வாழ்க்கை எதிர்பாராத அளவில் எனக்கு அமைஞ்சது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்னொன்று பார்த்தோம்னா அந்நிய தேசம் பிரயாணம், வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளி சம்மந்தமான சில விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்போம். நமக்கு அது கிடைக்குமா முகம் தெரியாத நபர்களால் ஒரு நன்மைகள், இப்படி ஒரு நன்மைகள் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த சமயத்தில் திடீர் முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். சரிங்களா? திடீர் முடிவுகள் என்னென்னா, அதாவது டக்குன்னு யோசிச்சோம், ஒருத்தர் சொல்கிறாங்க ஓகே இது பண்ணிடலாமா, பண்ணிடலாம், அந்த முடிவு போகக்கூடாது. யோசித்து முடிவெடுக்கும்போது அதனால் சில சாதகமான வாய்ப்புகள், நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். இன்னொன்று பார்த்தோம்னா பிரயாணங்கள்னால நன்மைகள் உண்டாகும்னு சொன்னேன். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கும். அதே மாதிரி பிரயாணங்கள்னால நாம் இதுக்கு முன்னால் முயற்சி எடுத்தோம், ஒரு முறை இல்லை 2 முறை 3 முறை பிரேக் ஆயிடுச்சு. தொழில் ரீதியிலையும் முயற்சிகள் எடுத்தோம், கைகூடி வர்ற மாதிரி வந்தது, டக்குன்னு பார்த்தா அது நடக்காத அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுங்க. உங்களுக்கு வெளிநாடு மட்டும் கிடையாதுங்க, அதாவது வெளிநாடு மட்டுமே அந்த வாய்ப்புன்னு நினச்சக்கூடாதுங்க. ஒரு கொஞ்சம் தூர பிரயாணங்கள் போய் ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது சக்ஸஸை கண்டிப்பாக இந்த நேரத்தில் கிடைக்கும். அப்புறம் பார்த்தோம்னா அதாவது உடல் ரீதியில் சில பிரச்சனைகள், அதாவது ஒரு மருத்துவ செலவு ஒன்று பண்ணுற மாதிரி இருக்குங்க. நல்லாவே இருந்தது, திடீர் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது, அங்கே வைத்தியம் பார்த்தோம் இங்கே பார்த்தோம் சரியாகலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெய்வாம்சம் பொருந்திய சில உங்களுக்கு பிடிச்ச ஒரு இறைவன் வழிபாடு பண்ணுறது, மாற்று கருத்துக்களால் இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருந்தோம், இது இன்னொருத்தர் மூலம் சொல்கிறாங்க அங்கே போகலாமா அப்படின்னு நினச்சி இந்த நேரத்தில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் வரும். வைத்தியம் பார்த்துட்டே இருந்தோம் சரியாகலை, ஆனால் தீரும். அதே நேரத்தில் குடும்பத்தில் பார்த்தோம்னா அதாவது பெற்றோர்கள் ஒரு சட்ட சிக்கல்கள், அதே மாதிரி உறவு ரீதியில் ஒரு பூமியினால் ஒரு பிரச்சனை, ஒரு வீட்டால் பிரச்சனை, இதெல்லாமே தீரவே முடிய மாட்டேங்குது, போராட்டமாக போயிட்டு இருக்குது, ஒரு வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது, தீர்வுக்கே வரல, ஒரு பூர்வீக சொத்து இருக்குது, சில பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது, அது தீர்வுக்கு வருமா, நம்ம கைக்கு வருமா, நம்மளுடைய வர வேண்டியதே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு வாய்ப்புகளா அப்படின்னா தீராத பிரச்சனை எனக்கு தீர்ந்ததுங்க, எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்ததுங்க, ஒரு நல்ல ஒரு நட்பு கிடைச்சதுங்க, நம்மளுடைய மனசில் என்ன நான் ஒரு வேதனையோடு நான் வருத்தப்பட்டு தூங்காமல் குழப்பத்தோடு இருந்தேனோ அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுங்க அப்படிங்கிறது. அது வேலை மட்டும் இல்லைங்க, பணப்பிரச்சனைகள் இருந்து கடன் பிரச்சனை வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு அரசாங்க சார்ந்த ஒரு எதிர்பார்த்துருந்த ஒரு வேலை வாய்ப்பு, இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இந்த நேரம் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதுனாலங்க கண்டிப்பாக இந்த பயிற்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான வளர்ச்சியை கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாதுங்க. திடீர் முயற்சி அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ நான் சொன்ன பலன் கோச்சார் அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய ராசியை வச்சு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகம் தான் நம்மளுடைய தசாபுத்தி ஆந்திரம், நம்மளுடைய லக்னத்தை பொறுத்து என்ன லக்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுக்கும். சரிங்களா? உங்களுக்கு இப்போ நடக்கிறது யோகாதிபதி திசையா, எந்த அளவுக்கு இல்லை ஒருவேளை பாதகாதிபதி திசையா, இந்த திசை இருந்தால் நம்ம எப்படி எந்த மாதிரி ஒரு வேலைகள் செய்யணும், எந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தை வச்சு தாங்க முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகம் இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. நிச்சயமாக கடகராசி அன்பர்கள் ரொம்ப அன்பானவர்கள், புத்தி கூர்மையானவர்கள், கடுமையான உழைக்கக்கூடியவங்க, மற்றவங்க மேலே அன்பு பற்றுதல் வைக்கக்கூடியவங்க, 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினச்சி உழைச்சி அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நவ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்து இனி வரக்கூடிய காலத்தை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.